எவனா ரெண்டு பிசினஸ் பண்றவங்களை கூப்பிட்டு பேசுங்களேன். இவர் அவர்கிட்ட கேட்பாரு, மாப்பிள்ள தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? இவர் சொல்லுவாருங்கிறீங்க, ஏதோ போயிட்டு அந்த நல்லா தான் பண்ணிருப்பாரு, சொல்ல மாட்டார். ஏன்னா ஒருவேளை நான் நல்லா பண்றது அவனுக்கு தெரிஞ்சவன் கண்ணு வச்சுட்டானா, போற வழியில குலதெய்வம் கோயில காசை வெட்டி போட்டுட்டு போயிட்டானா, ஐயோ பண்ணிட்டானா, அவன் ஏதாவது பண்ணாதான் உங்க தொழில். அப்ப அவன் காசு வெட்டி போடாம இருக்கிறனால நீங்க ஜெயிச்சீங்க, உங்க உழைப்புல ஜெயிக்கல என்ன? அவர் இவர்கிட்ட சொல்லுவார், அவர் பிசினஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருப்பார். அவர் இவர்கிட்ட சொல்லுவார், உங்களுக்காவது பரவாயில்ல, எனக்கெல்லாம் ரொம்ப மோசம், கடையை மூடிடலாம் இருக்கு. பக்கத்துல ஒரு கேரக்டர் கேட்டுக்கிட்டு, அது இதை விட நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, கடையை மூடணுங்கிறான். ரைட்டு, நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்னு சொல்லிட்டு கடையை ஒருத்தர் கொடுத்துட்டேன்ருவாரு. 3 பேருமே நல்லா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. முதல்ல சந்தோஷத்தை அறிவிக்க பழகுங்கள். சந்தோஷத்தை அறிவித்தால் அடுத்தவன் பொறாமைப்படுவான் நினைக்கவே நினைக்காது. அடுத்தவனின் பொறாமை உங்களை ஒன்றுமே செய்யாது, அவனைத்தான் ஏதாவது பண்ணும், உங்களை அது ஒண்ணுமே பண்ணாது. எவனா ரெண்டு பிசினஸ் பண்றவங்களை கூப்பிட்டு பேசுங்களேன். இவர் அவர்கிட்ட கேட்பாரு, மாப்பிள்ள தொழில் எப்படி போயிட்டு இருக்கு? இவர் சொல்லுவாருங்கிறீங்க, ஏதோ போயிட்டு அந்த நல்லா தான் பண்ணிருப்பாரு, சொல்ல மாட்டார். ஏன்னா ஒருவேளை நான் நல்லா பண்றது அவனுக்கு தெரிஞ்சவன் கண்ணு வச்சுட்டானா, போற வழியில